ஹாய் கைஸ், வெல்கம் டு இதிகாஸ் சேனல். இதிகாஸ் சேனல்ங்கிறது நம்மளுடைய வரலாறு பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சேனல். பாரத தேசம் பழம்பெரும் தேசம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம நாட்டில் அவ்வளவு வளம் இருந்தது, இன்னமும் இருக்குது. இன்னைக்கு நம்ம மனித வளத்தை சொல்கிறோம், அன்னைக்கு இயற்கை வளம் அவ்வளவு இருந்தது, அறிவு வளம் இருந்தது. உலகத்தில் நாகரிகம் என்று தொடங்குவதற்கு முன்பே நாகரிகமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால இடையில மறைக்கப்பட்டு இல்லை மறக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணி இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லணும், ஜென்சி தலைமுறைக்கு சொல்லணும் இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் ஜென்சியாக தானே இருக்குங்க, ஜென் இசட் தலைமுறை. அந்த தலைமுறை கொண்டு போகணும் இல்லைங்களா. அவங்களுக்கு விருப்பமான மொழியில் அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதிகாஸ் சேனல் தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய வரலாறு நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவம் சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உப்பு சத்தியாகிரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்கிலேயர்கள் உப்பு மீதான வரியை விதித்த போதும், உப்பு ஆங்கிலேயர் தான் எடுக்கணும்னு சொன்ன போதும் கூட அதை மீறி கொண்டு வரப்பட்டது தான் உப்பு சத்தியாகிரகம். காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு போகிறார். இங்கே தமிழ்நாட்டில் திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்துக்கு ராஜகோபாலாச்சாரிக்கு போகிறாங்க. இவங்க ஆங்கிலேய சட்டத்தை மீறி கடலில் போய் உப்பு எடுக்கிறாங்க. உப்பு எடுக்கிறப்ப இங்கிலீஷ்காரங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க கையில் வச்சு லத்தியாலே அடிக்கிறாங்க. லத்தியால் அடிக்கிறப்ப யாரும் அந்த கொடியெல்லாம் கீழே போட்டுருங்க, ரத்தம் கொட்டுது. அவங்க மேலே ரத்தம் கொட்டுறப்ப இந்த போராட்டக்காரர்கள், நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, சிந்தினது ரத்தம் தான், உப்பு சிந்தல. உப்பை கையில் அள்ளி வச்சிருக்கிறாங்க, உப்பை கையில் அள்ளிட்டாங்க. ஆங்கிலேயர்களை மீறி உப்பு அள்ளிட்டாங்க. கையில் வச்சுக்கிட்டு சிந்தியது ரத்தம் தான், உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வீரங்க. அடி அடி என்று அடித்த போது கூட கொடியை விடாத வீரன் பிறந்த தமிழ்நாடு இல்லைங்களா. இந்த வீரமான செய்திகளை மாணவர்கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னீங்களா, ஜென்சி தலைமுறைக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த இதிகாஸ் சேனல். தொடர்ந்து நம்ம சேனல் கூட இணைஞ்சு நம்ம வீடியோ பாருங்கள். எவ்வளவு நம்ம வீரர்கள் எவ்வளவு வீரமான சொந்தமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ்.